Hi friends, நான் உங்கள் SRK. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சம்மந்தமான ஷார்ட் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். நான் லாஸ்ட் வீடியோவில் கடைசியில் சொன்ன மாதிரி அந்த வீடியோட கண்டினியூட்டி இது கிடையாது. காரணம் என்னென்னா அந்த நியூஸ் எல்லாமே கொஞ்சம் அவுடேட்டட் ஆயிடுச்சு. ஏன்னா அது எடுத்து வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதை நான் இப்போ இந்த போஸ்ட் பண்ணேன்னா அது ரொம்ப அவுடேட்டட் நியூஸாக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ரீசெண்டான டெக் நியூஸஸ் தான். பட் அதே சமயம் அந்த நியூஸ் எல்லாமே உங்களுக்காக தான் நான் எடுத்து வச்சுருந்தது. அதனால் இந்த வீடியோட கடைசியில் என்னால் முடிஞ்சதுன்னா ப்ரீஃபாக நான் எடுத்து வச்சிருந்த பழைய நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம இன்னையோட ஷார்ட் நியூஸை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இருக்கிற MIT இன்ஸ்டிடியூட் இன்ஜினியர்ஸ் இப்போ புது விஷயத்தை ஒன்று டெவலப் பண்ணியிருக்காங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சூப்பர் ஸ்ட்ராங் சர்ஜிக்கல் டேப். இந்த டேப்பை அவங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி டைமில் நம்மளோட இன்டெஸ்டைன் இல்லை லங்ஸ் இல்லை நம்மளோட டிஷ்யூஸ் இந்த மாதிரியான வெட் சர்ஃபேஸில் ஏதாவது டேமேஜ் ஏற்படுதுன்னா அதை சரி செய்கிறதுக்காக, அந்த இடத்துல ஒட்டுறதுக்காக இந்த சூப்பர் ஸ்ட்ராங் சர்ஜிக்கல் டேப்பை அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த டேப் மூலமாக சர்ஜரியான இந்த வெட் டிஷ்யூ சர்ஃபேஸ்லேயோ இல்லை இன்டெஸ்டைன் சர்ஃபேஸ்லையோ இது எல்லாமே வெட்டான இருக்கிற சர்ஃபேஸ், இந்த வெட் சர்ஃபேஸை இது மூலமாக ஸ்டிக் பண்ண முடியும். ஸோ இந்த டேப் மூலமாக ஸ்டிக் பண்ண இந்த டிஷ்யூ, இந்த இன்டெஸ்டைன் சர்ஃபேஸ், வெட் சர்ஃபேஸ் ஒன்றுக்கு ஒன்று ஃபியூஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த டேப்பை ரிமூவ் ஆகிறதுக்கும் அவங்க ஒரு ஸ்பெஷல் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா, அந்த டேப் மேலே அவங்க அப்ளை பண்ணாங்கன்னா இந்த டேப் டிஷ்யூவை எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் ஸ்மூத்தாக ஜெல் மாதிரி ரிமூவ் ஆகி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் சர்ஜிக்கல் டேப்பும் இந்த சொல்யூஷனும் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ சம்மந்தமானது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ 5G டெவலப்மெண்ட்டில் ஒரு கீ ரோல் ப்ளே பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதே சமயம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியோட சேர்மன் முகேஷ் அம்பானி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 4G சர்வீஸை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குற விஷயத்தில் இன்னும் முக்கியத்துவம் கொடுக்க போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நிறைய பேர் இன்னும் 2G சர்வீசஸ்லேயே நிறைய பேர் இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க அவங்க. இது மட்டும் இல்லாமல் 2020-21க்கான அடுத்த ரவுண்ட் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனை நடத்துறதுக்காக கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் சம்மந்தமானது. கூகுள் மற்றும் ஆல்ஃபபெட் கம்பெனியோட CEO சுந்தர் பிச்சை அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் அவங்களோட யூசரோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கு. இது வெப் சர்வீஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஆப்பில், இல்லை நம்ம கூகுள் மேப்பில் யூஸ் பண்ணுற லொக்கேஷன் சர்வீஸ், எல்லாத்துலேயுமே கூகுள் அவங்களோட யூசரோட டேட்டாவை ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த டேட்டாவை அவங்க ஒவ்வொரு 18 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரி அவங்க கொண்டு வந்திருக்காங்க. எவ்ரி 18 மந்த்ஸ்க்கு இந்த டேட்டாஸ் ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிட்டே இருக்கும், யூசரோட டேட்டாஸ் எல்லாமே. ஸோ இந்த டேட்டாவை டெலிட் பண்ணாமல் செட்டிங்ஸை மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் யூசர்னால முடியும் அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் போயிட்டு யூசர் இந்த மாதிரி 18 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் டெலிட் ஆகிற செட்டிங்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க இதை ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கும் அதுக்கு ஆப்ஷன் இருக்குது இதில். பட் டிஃபால்ட்டாக இப்போ என்னென்னா, அவங்களோட டேட்டாஸ், யூசரோட ஹிஸ்ட்ரி, அவங்களோட ஓல்ட் டேட்டாஸ் எல்லாமே ஒவ்வொரு 18 மந்த்ஸ் டெலிட் ஆகிற மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் சம்மந்தமானது. ஃபேஸ்புக் இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயத்தை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு புது நோட்டிஃபிகேஷன் சர்வீஸை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் யூசர் ஒரு ஆர்டிக்கலை இப்போ ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஷேர் பண்ணும்போது சப்போஸ் அந்த ஆர்டிக்கல் 90 டேஸ்க்கு முன்னாடியான பழைய ஆர்டிக்கலாக இருந்ததுன்னா, ஷேர் பண்ணும்போது அந்த யூசருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அது பாப்அப் பண்ணும். இது இந்த ஆர்டிக்கல் 90 டேஸ்க்கு முன்னாடி உள்ள பழைய ஆர்டிக்கல் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். அப்படியும் அந்த யூசர் இது ரிலவெண்ட்டான ஒரு ஆர்டிக்கல் தான், இதை நம்ம பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா பப்ளிஷ் பண்ணலாம். பட் பப்ளிஷ் பண்ணுற அந்த யூசருக்கு இந்த மாதிரி இந்த ஆர்டிக்கல் பழசாக இருந்ததுன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு சர்வீஸை இப்போ ஃபேஸ்புக் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சம்மந்தமானது. ஆப்பிள் இப்போ இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனைகள் போயிட்டு இருந்தனால அவங்களோட ரீட்டைல் ஸ்டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்டாக அவங்க நிறைய ஸ்டோர்ஸை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இதில் இப்போ 7 ஸ்டோர்ஸை இப்போ மறுபடியும் அவங்க ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் கொரோனா வைரஸ் பிரச்சனைகள் அதிகமாகிட்டே இருக்குது. நம்பர் ஆஃப் கேசஸ் நாளுக்கு நாள் கூடிட்டே இருக்கிறதுனால அவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு 7 ஸ்டோர்ஸை மறுபடியும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ரீஓப்பன் ஸ்டோர்ஸில் 11 ஸ்டோர்ஸை அவங்க லாஸ்ட் வீக் ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா வைரஸ் யூஎஸில் ரொம்ப சிவியராக போயிட்டுருக்கு, நம்பர் ஆஃப் கேசஸ் கூடிட்டு இருக்கு. அதனால தான் இப்போ இந்த முடிவை அவங்க எடுத்திருக்காங்க. அடுத்த நியூஸும் பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் சம்மந்தமானது தான். ஆப்பிள் அவங்களோட சஃபாரி ப்ரௌசரில் ஒரு புது அப்டேட்ஸை கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சஃபாரி ப்ரௌசர் மூலமாக வெப்சைட்டில் லாகின் பண்ணுறதுக்கு இனிமேல் யூசர் நேம், பாஸ்வேர்ட் இதெல்லாம் இல்லாமல் டச் ஐடி அண்ட் ஃபேஸ் ஐடி மூலமாகவே லாகின் பண்ணிக்கலாம். இது சஃபாரி ப்ரௌசர் வெர்ஷன் 14ல் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ரௌசர் ஃபீச்சர் iOS 14 இப்போ ஆல்ரெடி ரோல் அவுட் ஆகிட்டு இருக்கு. அந்த iOS 14 கூட இந்த ஆப்பிள் சஃபாரி ப்ரௌசரில் இருக்கிற இந்த ஃபீச்சர்ஸும் கூட சேர்ந்து ரோல் அவுட் ஆகிருக்கு.
ஸோ இனிமேல் ஐஃபோனில் சஃபாரி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு பிரச்சனைகள் இருக்க போகிறதில்ல. அவங்களோட டச் ஐடி அண்ட் ஃபேஸ் ஐடி மூலமாகவே அவங்கள வெப்சைட்டில் லாகின் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கீ கிரிப்டோகிராஃபி சிஸ்டம் மூலமாகவும் பயோமெட்ரிக் செக்யூரிட்டி கீ மூலமாகவும் யூசரோட ஐடென்டிட்டியை வெரிஃபை பண்ணி இந்த ஃபியூச்சரை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான சயின்ஸ் அண்ட் டெக் ஷார்ட் நியூஸ். ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு எடுத்து வச்சிருந்தேன் இந்த ப்ரீவியஸ் சயின்ஸ் அண்ட் டெக் ஷார்ட் நியூஸோட கண்டென்ட்டை இப்போ நான் உங்களுக்கு ப்ரீஃபாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டியூக் யூனிவர்சிட்டி ரிசர்ச்சர்ஸ் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஐ டூல் மூலமாக அவங்க வந்து பிளர்ரான இமேஜஸை வந்து மறுபடியும் ஹெச்டி லெவலுக்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டூலை டெவலப் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற பிளர்ட் ஃபேஸஸ் வந்து இந்த ஏஐ டூல் மூலமாக டியூன் பண்ணி மறுபடியும் ஹெச்டி லெவலுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அந்த பிளர்ட் இமேஜுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃபேஸை நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் அவங்களோட வீடியோ கான்ஃபரன்ஸ் டீம் ஆப்பில் ஒரு புது விஷயத்தை ரோல் அவுட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கும்போது உங்களோட பேக்ரவுண்டை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் அட் ஹோமில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க வீட்டில் அவங்களோட பேக்ரவுண்டை பற்றி அவங்க ஒரி பண்ணாமல் ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி அவங்க எங்கே இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸில் இன்வால்வ் ஆனாலும் அவங்களோட பேக்ரவுண்டை இந்த மைக்ரோசாஃப்ட் டீமில் இருக்கிற ப்ரீலோடட் இமேஜ் மூலமாகவோ இல்லை கஸ்டம்டு இமேஜ் அவங்க விருப்பப்பட்டு அப்லோட் பண்ணுற இமேஜையும் அவங்களோட பேக்ரவுண்டில் செட் பண்ணி அவங்களோட வீடியோ சாட்டில் இன்வால்வ் ஆக முடியும். அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக் வந்து அவங்களோட மெசேஞ்சர் சர்வீஸில் ஒரு புது விஷயத்தை கொண்டு வர போகிறாங்க. இது வந்து இப்போ டெஸ்டிங் லெவலில் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ வாட்ஸ்அப்பில் நம்மளோட டச் ஐடி மூலமாக வாட்ஸ்அப் லாகின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வாட்ஸ்அப் லாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணும்போது நம்ம டச் ஐடி மூலமாக உள்ளே என்ட்ரு ஆகலாம். ஸோ இதே மாதிரியான ஃபியூச்சரை வந்து இப்போ ஃபேஸ்புக்கில் அவங்க கொண்டு வர போகிறாங்க. டச் ஐடி இல்லை ஃபேஸ் ஐடி இல்லை பாஸ்கோடு மூலமாக இப்போ நம்ம ஃபேஸ்புக் மெசேஞ்சரை இனிமேல் லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் மீட் வந்து ஒரு புது விஷயத்தை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கூகுள் மீட் சேட்டிங் சாஃப்ட்வேரில் வந்து ஒரு புது விஷயத்தை ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்கும்போது அந்த ஆப்லேயே அவங்களால ப்ரெசன்டேஷனையும் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா டைல்டு லே அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்ஸை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இது மூலமாக நம்ம ஸ்க்ரீனில் மேலே பெருசாக நம்மளோட ப்ரெசன்டேஷனை பார்க்க முடியும். கீழே ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டைல்ஸாக நம்மளோட வீடியோ கான்ஃபரன்ஸில் இருக்கிற மற்ற யூசர்ஸை நம்ம பார்த்துக்க முடியும். இந்த மாதிரியான ஒரு சர்வீஸை இப்போ கூகுள் மீட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, கொரோனா வைரஸ் சம்மந்தமானது. கொரோனா வைரஸ்க்கான வேக்சினை வந்து ஹியூமன் ட்ரையலுக்கு நாங்கள் வர ஜூலையில் கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி மொடர்னா அப்படிங்கிற பயோடெக் கம்பெனி தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு கம்பெனியும் வர ஜூலையில் அவங்களோட வேக்சினை ஹியூமன் ட்ரையலுக்கு கொண்டு வர போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியோட மெடிக்கல் டிவிஷன். ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் ஜூலையில் ஹியூமன் ட்ரையலுக்கு அவங்களோட வேக்சினை கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது சக்ஸஸ் ஆச்சுன்னா கூடிய சீக்கிரத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் கிடைக்க போகுது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக் ஷார்ட் நியூஸ். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ சம்மந்தமான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்து சேரும். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப்.